நாட்டில் என்ன நடந்துக்கிட்டே விளங்குகள். இந்தியாவிலையும் அப்படித்தாகி, ஸ்ரீலங்காவிலையும் அப்படித்தாகி, ஒத்தனடானா பிள்ளைய தூக்கி போட்டு அடிக்கான், ஒத்தனடானா பிள்ளைய கருத்து போட்டு ஆற்றுல போடுறான். நெஞ்செல்லாம் அப்படியே உடையுது. அந்த வீடியோவை பார்க்கல நம்ம மனம் எந்த அளவுக்கு நமக்கு துடிக்குது. கண்ணால் தண்ணி ஓடுது, பதறுது மனசு. தொண்டைக்குள்ள என்னமோ ஒரு ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த மாதிரிலாம் வருது. இந்த மாதிரிலாம் நமக்கு பார்க்குற நமக்கு வருது. அந்த செய்யும் போது அவனுக்கு ஒரு துளி அளவு கூட வரலையே. கஞ்சா கேஸில் பிடி போடுறாளோ, கள்ள கேஸில் பிடி போடுறாளோ, இல்லை கொலை கேஸில் பிடி போடுறாளோ, அது இதெல்லாம் பிடி போடுறீங்க. ஜெயிலுக்கு போகிறாக்கள்லாம் நிறைய பேர். இல்லை ஜெயிலே நம்ம கிடப்போம், அதான் நமக்கு நல்லது, நிம்மதி இல்லை, ஜெயில் தான் நிம்மதி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாக்கள்லாம். இவனால் கொள்ளுங்கடா, இப்படியானவங்களை வைக்காங்கடா, அவனால கொண்டு போங்கடா, உங்களுக்கு புண்ணியமாக போகும். அவனால் கெடுக்கப்படுற மிச்சம் 10 பிள்ளைகள் நல்லா இருக்குமாடா. இல்லை அவனை பார்த்து இன்னொருத்தன் திருந்துவானடா. அது செய்யணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அவன் செய்கிற ஒருத்தன் தப்பு செய்கிறானா இருந்தால் அது எத்தனை பேர் அந்த பாவத்தை சுமக்கிறீங்கன்னு தெரியாது உங்களுக்கு. அவன் கஞ்சா அடிச்சிட்டோ இல்லை சாராயம் குடிச்சிட்டோ அவன் போதையில் போனான்னு சொன்னால் அதை விற்கிற வியாபாரி மாதிரிலே அந்த பாவம் வந்து சேரும். அவனுக்கு அந்த காம தூண்டுதல் வருதுன்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு வீடியோவை பார்க்குறான், அந்த டைமில் காம ஒரு தூண்டுதல் வருது. இப்போ உதாரணத்துக்கு டிக்டாக்ல இப்போ நடிக்கிற அவள் பொம்பளை எல்லாம் மார்பு விளங்குனா தான் அவங்களுக்கெல்லாம் வியூவர்ஸ் விளங்குதா. மார்பு விளங்கலை, பக்குவமாக நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வியூவர்ஸ் இல்லை, லைக்கும் இல்லை. அந்த லைக்கு அலையிற பொம்பளை லைட்டானே, அதை வச்சு என்ன செய்து அலையிறியா. அதை பார்த்துக்கிட்டு ஒருத்தன் பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணுறான்னு சொன்னால் அந்த பாவத்தை நீ தான் சுமக்கிறான்னு அர்த்தம். விளங்குதா. அவன் மட்டும் சுமக்கலை, நீ தான் சுமக்கிறான். இது தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு தெரியும் இந்த விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியும். அதுக்கு அவன் நான் யார்கிட்டையும் சொல்லலை, நான் எனக்கு மட்டும் தெரிஞ்சாப்பில் இருக்கட்டும், நான் இந்த பாவத்துக்கும் ஈடுபடலை, நான் வரல, நீ பிறந்தா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அனுப்பிடானே வையன், அவன் ஒருத்தட்டையும் சொல்லாமல் மறைக்கிறான்னு வையன், அவனும் அந்த குற்றவாளி தான். அவனுக்கு அந்த பாவம் சேரும். அல்லது தடுக்காமல் அவனும் போய்த்து காவல் நின்றுக்கிட்டு இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறானுங்களே, அவனுங்களும் அந்த பாவம் வரும். கேஸ் நடக்குது, கோர்ட்ஸில் நடக்குது, அதுக்காக வாதாடுற வக்கீலுக்கும் அந்த பாவம் போய் சேரும். அவங்களுக்கு நல்ல ஒரு இந்த ரிலீஸ் கிடைக்கணுன்றதுக்கு வாதாடுற அவங்களுக்கும் அந்த பாவம் கிடைக்கும். தண்டனையே அதுக்குரிய தண்டனையை சரியான அளவு கொடுக்கலன்னு சொன்னால் அந்த பாவம் ஜட்ஜிக்கும் போய் சேரும். சரியான சட்டம் வரலன்னு சொன்னால் அது இந்த நாட்டு ஜனாதிபதிக்கும் வரும். இப்போ இருக்கிற ஜனாதிபதி நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு, நல்லா போய்கிட்டு. ஆனால் மக்கள் தான் போட்டு அது இது பண்ணிக்கிட்டு இருக்கி. இனவாதம் அந்த குழப்பமெல்லாம் மக்கள் தான் பண்ணிக்கிட்டு, அரசாங்கம் பண்ணலை. இன்றைக்கி அரசாங்கத்தை குற்றம் சொல்கிறாக்கள் நிறைய பிரிக்கும். அரசாங்கத்தில் தப்பு சொல்லி வேலை இல்லை. விளங்குதா. வெளிநாடுகள்லேருந்து வரி, இந்த இப்போ அமெரிக்கா ஜனாதிபதி அங்கேருந்து வரி கொஞ்சம் அதிகப்படுத்துறது. இன்னொன்று பெட்ரோலியம், அந்த பிரச்சனை. நம்மகிட்ட இருந்து ஏற்றுமதிகள் கொஞ்சம் இல்லை, நம்மகிட்ட பெருசாக இல்லை. எந்த ஒரு